வணக்கம் ராதிகா. கொடுங்கையூரில் சாப்பிட்ட உணவிற்கு பணம் கேட்ட ஓட்டல் ஊழியர்கள் மீது மதுபோதையில் 3 பேர் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளனர். மதுபோதையில் தாக்குதல் நடத்திய 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றவரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் ஹோட்டலில் நேற்று இரவு நாராயணன் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மொத்தம் 3 பேர் சாப்பிட வந்துள்ளனர். சாப்பிட்ட உணவிற்கு ஓட்டல் ஊழியர் பணம் கேட்டுள்ளார். எங்களிடமே பணம் கேட்கிறாயா என கூறி தகாத வார்த்தைகளால் ஓட்டல் ஊழியர்களை திட்டி தட்டு கரண்டி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு ஓட்டல் ஊழியர்கள் மீது கொடூர தாக்குதல் மூவரும் நடத்தியுள்ளனர். அங்கிருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த கொடுங்கையூர் போலீசார் நாராயணன் மற்றும் கல்லூரி மாணவர் வசந்த் ஆகிய 2 கைது செய்தனர். அதாவது மற்றொரு மாணவன் ஜெய் ஆகாஷ் என்பவர் தப்பி ஓடிய நிலையில் போலீசார் அவனை தேடி வருகின்றனர். அதாவது மூவரும் தொடர்ச்சியாக மது போதையில் நடைபாதை கடைகள் மற்றும் ஓட்டல்களில் சாப்பிட்டு பணம் கொடுக்காமல் தொடர்ச்சியாக பிரச்சனை செய்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரிந்துள்ளது. தொடர்ந்து கொடுங்கையூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அதாவது கடந்த ஒரு 10 நாட்கள் முன் கூட இறைச்சி கடையில் கூட ரவுடி மாமூல் கேட்டு சிலர் அங்கு பிரச்சனை செய்துள்ளனர். அதாவது கஞ்சா போதை இளைஞர்கள் ரவுடிகள் என மாமூல் கேட்டு தொடர்ந்து இந்த உணவகங்கள் அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய கடைகளில் அதாவது தகராறு செய்து வருகின்றனர். கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதியில் கூட இளைஞர்கள் சிலர் கஞ்சா அதாவது அடிக்கடி கஞ்சா அடித்து அவர்கள் அங்கே அதாவது பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் நடமாடக்கூடிய இடங்களில் சாலையிலே அமர்ந்து கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை பயன்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தால் காவலர்கள் வரும்போது மட்டும் அங்கிருந்து அவர்கள் தப்பி ஓடுகின்றனர். அதன் பின்னர் திரும்பவும் அந்த இடத்துக்கு அமர்ந்து அவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது சில மாதங்களாகவே அதாவது 2-3 மாதங்களாகவே அந்த பகுதியில் அதிக அளவில் இந்த கஞ்சா ஆசாமிகளுடைய அட்டகாசம் அதிகமாக உள்ளது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கூறுகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் உடனடியாக காவல் ஆணையர் இந்த காவல் நிலையத்தை கண்காணிக்க வேண்டும். இது போன்ற செயல்களால் வியாபாரிகள் பொதுமக்கள் பெரும் அச்சத்துடன் வாழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் அளித்தால் அவர்கள் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் என அஞ்சி சில பேர் தகவல் கூட அளிக்காமல் இருப்பதாகவும் உடனடியாக சென்னை மாநகர காவல் ஆணையர் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் ஆசாமிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே போல புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ரோந்து செல்வதாக கூறிவிட்டு அங்கு கண் தொடர்பிற்காக பணிபுரியும் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பகுதியில் உள்ள பகுதிவாசிகளும் அதே போல் சமூக ஆர்வலரும் கோரிக்கையை வைத்துள்ளனர். ராதிகா.